ஒரு பார்ட்னர் வெளியில போயிருக்காரு, அதன் மூலமாக கரண்டா இருக்கிற பார்ட்னருக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கிறது அப்படின்றது சொல்றது தான் வந்து கெய்னிங் ரேஷியோ. அப்புறம் ஆஸ் யூஷுவல் சிமிலர் டு அட்மிஷன் வி ஹாவ் ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ், லயபிலிட்டிஸ், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்யூமுலேட்டட் ரிசல்ட்ஸ், சாரி ரிசர்வ்ஸ், அப்புறம் குட்வில் ட்ரீட்மெண்ட், அப்புறம் ஹவு டு யூ குட்வில் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டோமா. அப்புறம் இன் கேஸ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் இஃப் த பேமெண்ட் இஸ் மேட் இமீடியட்லினா தென் த க்ளோசிங் ஆஃப் த ரிட்டையரிங் பார்ட்னரோட பேலன்ஸ் வந்து கேஷ் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இஃப் இட் இஸ் டன், இஃப் தே சே தட் நோ வி டோன்ட் ஹேவ் கேஷ் ரைட் நவ், தென் they will say இந்த மாதிரி it will be we will make the payment at a later point of time சொல்லும்போது அவரோட பேலன்சிங் ஃபிகர் வந்து லோன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இஃப் இட்ஸ் பார்ட்லி 50% 50%னா 50% கேஷ் ஆகும், 50% லோன் ஆகும், அப்படி வந்து செட்டில்மெண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரிட்டையர்மெண்ட்டோட க்ரக்ஸ். இப்போ லெட்ஸ் கெட் இன் டு தி ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் தட் டே வி சா சொல்லுங்க கண்ணா. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது கண்ணா. ஸ்லோவா ஷேர் ஆகுதா? ஸ்லோவா ஷேர் ஆகுதா? ஓகே ஓகே. ஸோ அன்னைக்கு வந்து நம்ம பேசிக் ப்ராப்ளம் ஒன்று பார்த்தோம் ரிட்டையர்மெண்ட்ல. இன்னைக்கு வி வில் கோ டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து அட்வான்டேஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் என்னன்னா, ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வந்து அட்மிஷன் இருக்காது. ஆல்ரெடி நீங்க அட்மிஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். விஜயலட்சுமி குட் ஈவினிங், அஸ்வினி குட் ஈவினிங். அது மட்டும் நான் ஷுவரா சொல்வேன். ஸோ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா. அண்ட் சிடபிள்யூல வர சம்ஸ்லாம் கூட ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் ஒரு ஹிண்ட் மாதிரி, என்ன சொல்றது, நம்மள யோசிக்கிற மாதிரி வைப்பாங்க. ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஈஸியா கிராக் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் கொஞ்சம் ஏதாவது ஒரு ட்ரிக்கியா கேட்டுறாங்க, பட் அது பரவாயில்ல. ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ ரெண்டு ப்ராப்ளமோ கொஞ்சம் ட்ரிக்கியா கேட்டுருவாங்க. மற்றபடி ஸ்டடி மெட்டீரியல் தான் வருங்கண்ணா, அது மட்டும் நான் சொல்றேன் ஷுவரா. ஸோ இப்போ வந்து இல்லஸ்ட்ரேஷன் 9 அன்னைக்கு முடிச்சிட்டோம். ஓகேவா, இப்போ 10 பார்க்க போறோம். 10 வந்து ஏன் செல்வா, இதுதானே செல்வா உங்களுக்கு இருக்கு புக்ல, அக்ஷயா செல்வா, இந்த இந்த சம் தானே இருக்கு. இல்லஸ்ட்ரேஷன் 10ஆ இல்ல வேற சம் இருக்கா? ஒரே நிமிஷம் செக் பண்ணுங்கண்ணா. நான் ரீசெண்ட் தான் ஓபன் பண்ணியிருக்கேன், ஜான்வரி 2020 ஓபன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு மதியானம் கூட செக் பண்ணேன், அதனால ஒரு டவுட் வருது திடீர்னு. ஆமா செல்லம், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அந்த சம் தானா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, சூப்பர், வெரி குட். ஸோ ஏபிசி வேர் இன் பார்ட்னர்ஷிப், இது டைப் 3 ப்ராப்ளம், ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. டைப் 3 ப்ராப்ளம் கொஞ்சம் ப்ராப்ளம் டீட்டெயில்டாக இருக்கும், ஆனால் டேட்டா நான் கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கும். ரெண்டு இடத்துல ட்விஸ்ட் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஏபிசி வேர் பார்ட்னர்ஷிப் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் இன் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் 5:4:3. இந்த பேலன்ஸ் ஷீட், இந்த சம் பாருங்களேன், கொஞ்சம் நல்லா யோசிக்கிற மாதிரி, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். இந்த 31st March 2022 as on under, இதுல வந்து liabilities இருக்கு, அசெட்ஸ் இருக்கு, கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, குட்வில், ஃபிக்சர்ஸ், ஸ்டாக், சன்ட்ரி டெட்டாஸ், கேஷ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ, அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி நம்ம ரிட்டையர் ஆயிடலாம்னு நினைக்கிறாரு. அப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் வந்து 31st March 2020 போடுறாங்க. என்னன்னா, profit and loss account for the year ended which showed a net profit of 48,000 was to be reopened. இப்போ ஏற்கனவே க்ளோஸ் பண்ணதை ஓபன் பண்றாங்க. B was to be credited with 4,000 as bonus in consideration of the extra hour
how work which he had developed upon him during the year. அதாவது இப்போ ஓபன் பண்ணி திருப்பி இப்போ பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது பிஎன்எல் அக்கௌண்ட்டை நம்ம திருப்பி பண்ண முடியாது. அப்போ அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா நம்ம ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்லயே படிச்சிருக்கோமே, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன சொல்லுவோம், அதான் பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். சரியா? அதை வந்து இப்போ ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி டிசைட் பண்ணும்போது முதல்ல பார்த்தா 4000 ரூபாய் போனஸை வந்து நம்ம பி வாஸ் டு பி கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2021 இருந்து 3:4:4 ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. Goodwill was to be valued at 2 years purchase of average profits of preceding 5 years. ஓகேவா? precedingனா என்ன செல்வா அர்த்தம்? Previous. Very good. Previous 5 years. The fixtures were to be revalued by an independent valuer. ஓகேவா? provision என்ன பண்றோம்? doubtful debts வந்து was to be made and remaining assets were to be taken on their book values. என்ன அப்படியே எடுத்துன்னு போயிடலாம். எந்த அசெட்டுக்கு requires adjustment for evaluation அதை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க போதும் அப்படின்றாங்க. அடுத்தது valuations arising out of the above agreement were goodwill fixtures. ரெண்டு மட்டும் வேல்யூவேஷன்ஸ் வந்து நடந்துக்கிறது. பிசி என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம பிசினஸ் கண்டினியூ பண்ணலாம்ப்பா, பரவாயில்ல, ஏ போனா என்ன, நம்ம பிசினஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இன் தி ரேஷியோ ஆஃப் 3:2 அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல இருந்து குட்வில்லையே எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, எலிமினேட் பண்ணி retaining the fixtures on the books at the revised value and increase the provision. இதெல்லாம் பார்த்துக்கணும். eliminating the goodwill from the balance sheet to retain the fixtures on the books at the revised value and increase the provision for doubtful debts to 6% அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ என்ன நடக்கிறதுனா இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி 3 விஷயம். பேலன்ஸ் ஷீட்ல குட்வில் இருக்கக்கூடாது. குட் ஈவினிங் கண்ணா. பேலன்ஸ் ஷீட்ல குட்வில் இருக்கக்கூடாது. ஃபிக்சர்ஸ் வந்து ரிவைஸ்ட் வேல்யூல ரிட்டைன் பண்ணணும். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் நம்ம 6%க்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். எதனால ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் 6%க்கு இன்க்ரீஸ் பண்ணணும்ட்டு ஒரு ஃபர்ம் நினைக்கும்னு நினைக்கிறீங்க? அக்ஷயா நீங்க சொல்லுங்க கண்ணா, எதனால அப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? கரெக்ட். அதாவது ஃபியூச்சர்ல நம்மளுக்கு இன்னும் டெட்டாஸ் 10 பேர் நாமம் போடுவான்னா 20 பேரும் நாமம் போடுவாங்க. 40 பேர் இருக்காங்க. இனிஷியலா நம்ம 10 பேர் நாமம் போடுவான்னு நினைச்சுன்னா அதுக்கு நம்ம ப்ரொவிஷன் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இல்ல 10 பேர்ல 20 பேரும் நம்மளுக்கு நாமம் போட்டுருவாங்க, பைசா பைசா கொடுக்காம போயிடுவாங்கன்ற ஒரு 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 ஃபோர்ஸே நம்மளுக்கு இருக்கும்போது தான் நம்ம ப்ரொவிஷனை இன்க்ரீஸ் பண்ணுவோம். கரெக்டா? அந்த மாதிரி இவங்க மைண்ட்லயும் வந்திருக்க போல இருக்கு, பிஎன்சி மைண்ட்லயும். அதனால they want to increase the provision for doubtful debts to 6%. So question என்ன கேக்குறாங்கன்னா, you are required to submit your journal entries necessary to give effect to the above arrangement and to draw up the capital accounts of the partners after carrying out all the adjustment entries as stated above. Okay கண்ணா? So journal entries போடணும், capital accounts of the partners after carrying out all the adjustment entries. Sum எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அக்ஷயா, ஆயிஷா, செல்வா, அஸ்வினி, ஸ்ரேயா வந்திருக்காங்களா? ஸ்ரேயா வரமாட்டாங்க. ஓகே, கரெக்ட் சொல்லிட்டாங்க. ஸ்ரேயா, செல்வா, விஜயலட்சுமி, அப்புறம் ஆயிஷா, எல்லாருக்கும் புரியுறது இல்ல? சம் புரிஞ்சுக்கோங்க. செல்லமா ஃபர்ஸ்ட் எங்க சார் சொல்றது உங்ககிட்ட சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சம்ம நல்லா புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளம கரெக்டா புரிஞ்சுட்டோம்னா ஆன்சர் ரொம்ப ஈஸியாடும். ஆனா ப்ராப்ளமா கொஞ்சம் டேக் சம் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். பரவாயில்ல, 5 நிமிஷம் டு 10 நிமிஷம் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் வெரி கிளியர்லி அண்ட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரியலி கனெக்ட் யுவர் ப்ராப்ளம் வித் த நோ ப்ரொசீஜர்ஸ் விச் வி ஹவ் டிஸ்கஸ்ட், சூப்பரா போட்டுருவீங்க. ஓகே, ஸோ என்னைக்குமே ப்ராப்ளம்ல ஒரு தடவைக்கு 2 தடவை சீக்வன்ஸா இல்ல உங்களுக்கு எழுதினா புரியும்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட் போட்டுக்கு அந்த மாதிரி புரியும்னா அப்படி பண்ணிக்கோங்க. இல்ல கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கணும்னா அப்படி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ப்ராப்ளம் இது இட் இஸ் லைக் பாரட்டோ பிரின்சிபல்ஸ். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட்
யுவர் என்ன சொல்றது ப்ராப்ளம் வெரி கிளியர்லி யுவர் அதான் சொல்லுவாங்க இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் 80% ஆஃப் யுவர் ப்ராப்ளம் இல்ல இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் 20% ஆஃப் யுவர் ப்ராப்ளம் தேர் லேண்ட்ஸ் அப் யுவர் 80% ஆஃப் யுவர் சொல்யூஷனும் அதான் பாரட்டோ பிரின்சிபல் அதை தான் சொல்லுவாங்க இங்க சார் அதுதான் உங்களுக்கும் நான் சொல்றேன் ஸோ ப்ராப்ளம் நல்லா படிச்சுக்கோங்க நிதானமா படிங்க டென்ஷன் இல்லாம படிங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் கான்ஃபிடென்ட்டா படிங்க ஈஸியா கிராக் பண்ணிடலாம் 2 3 விஷயத்துல தான் நம்ம டச் பண்ணியிருப்போம் சிடபிள்யூல மொத்த ப்ராப்ளமும் டஃப் பண்ண மாட்டாங்க எதுல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் 14 மார்க்னா 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ல டச் பண்ணுவோம் 7 மார்க்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல நீங்க யோசிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கு மேல ரொம்ப யோசிக்கவே வேணும் அதனால நீங்க எப்படி பண்ணணும் ஹாப்பியா கொடைக்கானல் ஊட்டிக்கு போனா எப்படி நம்ம மூடு கூலா இருக்கும் அந்த மாதிரி செம்ம நம்ம ஃபர்ஸ்ட் நிதானமா ரிலாக்ஸ்டா காமா எந்த மைண்ட்ல திங்கிங் இல்லாம நிதானமா படிக்கணும் கூலா படிக்கணும் அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் கனெக்ட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் ப்ராப்ளமையும் கனெக்ட் பண்ணிக்கணும் கனெக்டிங் த டாட்ஸ் டாட்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கட 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 கடன்னு ஒரு இடம் 2 இடம் கண்டிப்பா டவுட் வரும் we are all human beings தானே இல்ல கண்டிப்பா டவுட் வரும் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் நல்லா 4 வாட்டி 5 வாட்டி படிச்சு படிச்சு பண்ணோம்னா you can give realistic assumptions in your examination அதை வச்சு crack out the problem need not get 100 out of 100 in any of your professional exam you have to get only 50 அவ்வளவுதான் சரியா அவ்வளவுதான் கூல் 30 மார்க்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் 30 மார்க்ஸ்ல 20 மார்க்ஸ் வந்துருது 30 மார்க் அதுல ஒரு 15 மார்க் தியரி படிங்க 15 மார்க் சம் போட்டா போதும் அவ்வளவுதான் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் பாஸ் ஆயிடலாம் சரியா ஓகே ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி செல்லம் எம்சிக்யூ 20 மார்க்கு 10 மார்க் வந்து தியரி டச் பண்ணுங்க அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அதெல்லாம் பாருங்க மிச்சம் 20 மார்க்குக்கு ஃபுல் புக்கோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு செம்ம நல்லா படிச்சுட்டு கூலா படிச்சுட்டு எங்க அவன் பிளாக் மார்க் வச்சிருக்கோனோ அந்த பாயிண்ட்டை நம்ம பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் கேக் வாக் அங்கேயும் உங்களுக்கு ரியலிஸ்டிக் அசம்ஷன்ஸ் நீங்க கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா சூப்பரா பாஸ் பண்ணிடலாம் ஸோ அதனால மைண்ட்ல டஃப்பா ஏத்திக்காதீங்க ரிலாக்ஸ்டா படிங்க சூப்பரா படிங்க எக்ஸாம் இந்த ஜூன்ல எழுதுனவங்களுக்கும் சொல்றேன் சொல்லலாமா ஆமாண்டா சொல்லுமா அதான்டா நான் அந்த தியரியில என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு இப்ப நான் அந்த சிலபஸ் முடிச்சுட்டு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸோட தியரி சஜஸ்டட் ஆன்சர்ஸோட அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தியரி எல்லாமே எடுப்பேன் நான் கோத்ரூ பண்ணுவேன் ஓகே அப்ப அதுவும் கவர் அப் ஆயிடும் அதை தவிர இல்லாம தியரிலாம் வரும் டிஃபரன்ஸ் பிட்வீன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சரியா அப்புறம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அந்த மாதிரி தியரிலாம் வரும் அதெல்லாம் நீங்க அந்த பேசிக் ஸ்ட்ராங் பண்ண 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 எல்லா தியரி ஈஸியா கிராக் அவுட் பண்ணிடலாம் அதனாலதான் ஆனாலேருந்து அக்கண்ணா வரைக்கும் படிக்கணும்னு சொல்றது ஸ்டடி மெட்டீரியலை கான்செப்ட் எவ்வளவு எவ்வளவு grip எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தியரி ஈஸியா அட்டன் பண்ணிடலாம் ஹவவர் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஏஎஸ்க்குலாம் கொஞ்சம் படிச்சுதான் ஆகணும் ஐஏஎஸ் வர்சஸ் இந்த ஸ்பெசிபிக் கம்பேரிசன்ஸ்லாம் வரும்போது பட் ஓவராலா ஐ எம் டெல்லிங் யூ சரியா அதனால எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல படிங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் ஆனா கவர் த ஸ்டடி மெட்டீரியல் தரோவ்லி வெரி இம்பார்ட்டன்ட் சரியா இவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜி 20 மார்க் எம்சிக்யூ 30 மார்க்கு 20 மார்க் வாங்குறீங்க 10 மார்க் தியரி அட்டன் பண்ணிடுங்க நல்லா கான்ஃபிடென்ட்டா ரிமைனிங் 20 மார்க்கு சம்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆனா ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லா கவர் பண்ணும் நான் மாடல் கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்ப்பேன் சஜஸ்டட் மட்டும் பார்ப்பேன் மார்க் டெஸ்ட் பேப்பர் மட்டும் பார்ப்பேன்னா ஒர்க் அவுட் ஆகாது அது மாதிரிலாம் ஒர்க் அவுட் ஆகும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சில பேர்லாம் படிச்சு கிளியர் பண்றாங்க பட் ஒரு ப்ரொஃபஷனல்னு ஒரு கேலிபர் வரும்போது அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம உட்காந்துக்கணும் நம்ம அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம திங்க் பண்ணணும்னா நம்ம பேசிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும் கரெக்டா என்னதான் நான் வந்து யூஎஸ் யூகேலாம் போய் அங்கெல்லாம் உட்காந்தாலும் எண்ட் ஆஃப் த டே எதுக்கு நான் அதெல்லாம் பண்றேன் 3 வேளை சாப்பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அக்ரிகல்ச்சர் எண்ட் ஆஃப் த டே என்ன நான் ஃபார்மருக்கு தலை வணங்கியே ஆகணும் சாப்பாடுக்கு தான் ப்ரையாரிட்டைசேஷன் நீங்க யூஎஸ்ஏ இருந்தாலும் என்ன யூகேவா இருந்தாலும் என்ன வாட் எவர் டைப் ஆஃப் ஃபுட்டு எண்ட் ஆஃப் த டே நம்ம எதுக்காக வாழறோம் நல்லா சாப்பிடணும் நல்லா ஹெல்த்தியா இருக்கணும் ஸோ வாட் இஸ் யுவர் பேஸ் திங் யுவர் அக்ரிகல்ச்சர் இல்லையா அந்த மாதிரி தான் எனி யூ ஷுட் கவர் யுவர் பேசிக்ஸ் ஆஃப் யுவர் இன்டர் ரிசல்ட்டிங் விச் யூ கேன் கிராக் யுவர் ஃபைனல் வெரி ஈஸிலி சரியா அதனால ரிலாக்ஸா கூலா படிங்க
ஏதாவது டிஃப்ரெண்டா வந்தா கூட டென்ஷன் ஆகாதீங்க, உங்களால பண்ண முடியும். ரியலிஸ்டிக் அசம்ஷன்ஸ் கொடுத்துட்டு யோசிங்க. அந்த ப்ரொஃபஷனல் டச் ரிலேட்டடா எப்படி அந்த ப்ரொஃபஷனல் டச் எடுத்துட்டு வர முடியும்? பேசிக் ஸ்ட்ராங் ஆனா மட்டும்தான் எடுத்துட்டு வர முடியும். பேசிக் எப்படி ஸ்ட்ராங் பண்ண முடியும்? ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லா படிச்சாதான் பேசிக் ஸ்ட்ராங் ஆக முடியும். ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் மினிமம் ரெக்குவயர்மெண்ட் ஸ்டடி மெட்டீரியல். ஆமா, கோ த்ரூ பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதை விஷுவலைஸ் பண்ணி அது ஒரு கதை மாதிரி மைண்ட்ல எடுத்துன்னு வந்தானா 100 வயசு வரைக்கும் மைண்ட்ல அப்படியே இருக்கும். அந்த கதையை நீங்க இன்னொருத்தருக்கு சொல்வீங்க. ஓகேவா? சூப்பர். இப்ப பாருங்க சொல்லுமா, இப்ப இந்த சம்ம போட போறோம். நல்லா நிதானமா பாத்துக்கோங்க. பிஎன்எல் அக்கௌண்ட்டை இப்போ ஓபன் பண்றோம். என்ன பண்றோம்? பிஎன்எல் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். பிஎன்எல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது திருப்பி அந்த பிஎன்எல் அக்கௌண்ட் நம்ம சொல்ல முடியுமா? அதுக்கு தான் பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் வராங்க. அதுல என்ன சொல்றாங்க? பிஎன்எல் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணும்போதே அதுக்கு ஆல்ரெடி எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? 48,000 இருக்கு. அதுல இவங்க என்ன சொல்றாங்க? பிக்கு 4,000 ரூபாய் கொடுக்கணும்ப்பா. அப்போ 2 பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 4,000 ரூபாய் கொடுத்துறோம். அப்போ என்னோட நெட் பிஎன்எல் அமௌண்ட் என்ன வரும்? 48,000 minus 4,000 will give you 44,000. அப்ப நான் வந்து எதுல பிரிக்க போறேன் அந்த ரேஷியோவை? 3:4:4 ரேஷியோல பிரிக்க போறேன். அதை எப்படி பிடிக்கலாம்? 44,000 into 3/11, 44,000 into 4/11, 44,000 into 4/11. இது மூணுத்தையும் பிரிச்சிட்டோம். இந்த ஸ்டெப் எல்லாருக்கும் புரியுதா? அக்ஷயா, ஐஷா, செல்வா, அஸ்வினி. ஆமா, இப்படி நினைச்சுக்கோங்க செல்வா. இவ்வளவு குட்டி அக்கௌண்ட் கூட வேண்டாம். சிம்பிளா இப்படி யோசிங்க. உங்க கையில லாபம் 48,000 ரூபாய் வருது கண்ணா. ஓகே. ஆனா இன்னும் இவருக்கு போனஸ் பே பண்ணல, பிக்கு போனஸ் பே பண்ணல. அப்போ பிக்கு போனஸ் பே பண்ண உடனே கையில எவ்வளவு இருக்கும்? அவ்வளவுதான். அவ்வளவுதான் லாஜிக். நான் இந்த டி அக்கௌண்ட்லாம் இவங்க எடுத்துன்னு வந்தது எல்லாமே தவிர சிம்பிளா இப்படி யோசிங்க. பர்ஸ்ல 48,000 ரூபாய் லாபத்தை வச்சிருக்கேன். இன்னும் போனஸ் நான் 4,000 ரூபாய் பே பண்ணல, பே பண்ணிடுறேன். ரிமைனிங் பர்ஸ்ல எவ்வளவு இருக்கும்? 44,000 ரூபாய். அதை தான் இங்க இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் டி அக்கௌண்ட்ல. 48,000. ஏன்னா நெட் ப்ராஃபிட் இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கண்ணா 2 நெட் ப்ராஃபிட் அங்க போடுவோமா? பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதே பை நெட் ப்ராஃபிட் நீங்க வந்துரும். புரியுதா? அதம்மா ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படி வரும் அது. ஓகே, எண்ட் ஆஃப் த டே இது எங்க போறது செல்வா? ப்ராஃபிட்ன்றது கேபிட்டல் அக்கௌண்ட், அதனால அப்படி போடுறாங்க, வேற எதுவும் இல்ல. ஓகே. சோ 44,000 ரூபாய் 3000 3:4 ரேஷியோல பிரிச்சாச்சு. இது ஸ்டெப் 1. அடுத்தது நம்மளோட ஃபேவரட் ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட். ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம்? எங்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம் ஒன்னொன்னா. ஃபர்ஸ்ட் அவர் சொல்லியிருக்கிறது எங்க? provision of 2% was to be made for the doubtful debts. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2% charged on debtors. 2% charged on debtors என்ன? 93,500 into 0. 1870. Correct. 1870. 2 provision for doubtful debts. Increase in liability. அதனால இங்க போடுறோம். Okay. அடுத்தது remaining assets were to be taken at their book values. remaining asset touch பண்ணாதீங்கன்றாங்க. ஆனா இன்னொன்னு என்ன நடக்கிறது? இவங்க என்ன சொல்றாங்க? fixtures on the books at the revised values. அப்படின்னா என்ன அர்த்தம்? 8,200 கரெக்ட் சொல்லுமா. சாரி, நான் பார்க்கவே இல்லடா. 8,200 இங்க ஃபிக்சர்ஸ் இருக்கு. வேல்யூவேஷன் வந்து ஃபிக்சர்ஸ்க்கு எவ்வளவு இப்பனா இன்க்ரீஸ் ஆகுது 10,980. அப்ப 10,980 மைனஸ் 8,200 எவ்வளோ? 2,780. ஸோ இன்க்ரீஸ் இன் அசெட் இங்க போடுறோம். குட்வில் என்ன ஆகுறது? 40,000 ரூபாய் ஆகுறது. ஆனா வேல்யூவேஷன் பண்ணும்போது குட்வில் வந்து 56,800 ஆயிடுச்சு. அப்போ இன்க்ரீஸ் இன் குட்வில் என்ன? அதுவும் அசெட் தானே. அப்போ 16,800. இப்போ மூணு ஐட்டம் மட்டும் தான் ரீவால்யூவேஷன்ல. ஜென்ரலா என்ன பண்ணுவோம்? அதுல இருக்கிற ப்ராஃபிட்டை டிட்டர்மைன் பண்ணிட்டு 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்துடணும். ஏபிசி 3:4:4 ரேஷியோ. இது ஸ்டெப் 1. இது ஸ்டெப் 2.
ஓகேவா செல்லம்? ஸ்டெப் 2. இப்போ ஸ்டெப் 3 பார்க்கலாமா? முக்கியமான விஷயம் என்னன்னா, குட்வில்லாம் அவங்க எலிமினேட் பண்ணணும்ன்றாங்க. குட்வில் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? குட்வில்ல வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். எவ்வளோ? 56,800ன்றது தானே இவங்க கொடுத்துருக்கிற. ஒரே நிமிஷம் கண்ணா. 56,800 கொடுத்துருக்காங்க. ஸோ 56,800 3:2 ரேஷியோல பிரிக்கணும். 3:2 ரேஷியோ அப்படின்றது இல்லையே, ஒரே நிமிஷம். ஓ, ஒரே நிமிஷம். எங்க கொடுத்துருக்காங்கண்ணா? தேங்க்ஸ் செல்வா. 3:2 ரேஷியோல இது பண்றோம். இந்த 56,800 56,800 இன்டூ 3/5, இது வந்து இன்டூ 2/5. ஓகேவா? அப்போ குட்வில் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்டுக்குன்ட்டு எலிமினேஷன் என்ட்ரி போட்டாச்சு. இப்போ இது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அவங்க என்ன சொல்றாங்க? இல்லப்பா பயமா இருக்கு, டவுட்ஃபுல் டெட்ஸோட ப்ரொவிஷனை இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிடலாம் 6% அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன ஆகுறது? ப்ரொவிஷன் இன்க்ரீஸ் பண்றாங்க. இங்க ஏற்கனவே நம்ம எவ்வளவு எஃபெக்ட் கொடுத்துட்டோம்? 2% எஃபெக்ட் கொடுத்துட்டோமா? அப்போ 6%ல 2% கொடுத்தானா இன்னும் 4% இருக்கு. அப்போ 93,500ல இன்னும் 4% போச்சுன்னா 2244 அண்ட் 1496. இது நம்ம வந்து பிக்கும் சிக்கும் மட்டும்தான் அதை ஷேரிங் நடக்கும். நல்லா பார்த்துக்கோங்க செல்லம். இந்த ப்ரொவிஷன் வந்து இது பிட்வீன் தி அக்ரிமெண்ட் பிட்வீன் பி அண்ட் சி. அவங்க என்ன சொல்றாங்க? இந்த கண்டினியூட் பிஸ்னஸையே நான் கண்டினியூ பண்ணணும்னா 6% இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ அதனால பிஎன்சி தான் தே ஹாவ் டு டேக் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு பிஎன்சி வந்து அந்த ரிஸ்கை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிடிடி 3,740. ஓகேவா? அப்போ இப்போ வந்து இங்க வந்து 6% பார்த்தோம்னா 5,610. ஆல்ரெடி வந்து 1,810க்கு வந்து நம்ம வந்து எஃபெக்ட் கொடுத்தாச்சு. 870க்கு எஃபெக்ட் கொடுத்தாச்சு. ரிமைனிங் 3,740. இது ஒரு என்ட்ரி. வேற என்ன என்ட்ரி இருக்கு? ஆமாம் சொல்லுமா, சில டைம்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல அக்ரிமெண்ட்ல வந்து அந்த மாதிரி போட்டிருப்பாங்க டீடில். இந்த மாதிரி பிஸ்னஸை வந்து நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நான் ரிஸ்கையும் நான் எடுத்துக்கிறேன். ரிஸ்க்ன்றது இங்க என்ன? அடிஷ்னலா எனக்கு யாராவது ஒருத்த ஏமாத்துறான், கிட்டத்தட்ட ப்ரொவிஷன் அதானே செல்வால. எனக்கு இன்னும் பேர் வரமாட்டான், எனக்கு இன்னும் திருப்பி கொடுக்க மாட்டான்ற நிலைமை வரும்போது பரவாயில்ல, அந்த ரிஸ்க்கை நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க அந்த மாதிரி ஃபார்ம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேர் ட்ரையிங் டு இதுதான் கண்ணா ப்ரூடன்ஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க செல்வா. இதுக்கு பேரு அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல ப்ரூடன்ஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஐ எம் the partners themselves will ascertain the or foresee the uncertainty that is going to happen in the future and will try to share the same provision among themselves. அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ல சொல்றது மூணு இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கு கண்ணா. ப்ரூடன்ஸ், சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம், மெட்டீரியாலிட்டின்னு இருக்கு. அதுல ப்ரூடன்ஸ்ல இந்த 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 பர்டிகுலர் பாயிண்ட சொல்றாங்க. எப்பெல்லாம் அன்சர்டனிட்டி இருக்கு, எப்பெல்லாம் வந்து நான் ஃபியூச்சர்ல வந்து இதை நான் கிளியரா ஒரு 50% என்னால் எஸ்டிமேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேனோ பரவாயில்ல, லெட் மீ ஷேர் த ரிஸ்க் அமங் அவர் செல்வ்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதை பேஸ் பண்ணி அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ன்றது கம்பெனிஸ்க்கு அப்ளிகபிள். இந்த பர்டிகுலர் இது வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் பார்ட்னர்ஷிப் டீட் ஆல்சோ. டீட்ல கிளியரா எழுதுவாங்க செல்வா. அதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா சில பேர் they will be ready to do it. see, எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க் அதிகமா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. when they are going to when they are very clear with that they are going to earn lot of profits, ரிஸ்கையும் எடுத்துக்கிறதுக்கும் அவங்க தயாரா இருப்பாங்க. அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சு பண்ற என்ட்ரிக்கு ப்ரொவிஷனையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அது தகுந்தபடி அவங்க பேலன்ஸ் ஷீட் கேபிட்டல் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி ஓப்பன் ஆகுது. பிஎன்எல்ஏ ஓப்பன் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் இது பண்றாங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்க வந்து ஃபியூச்சரை எவ்வளவு தூரம் அசஸ் பண்ணிருப்பாங்கன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அது அந்த அந்த ஒரு கிளாஸ் இருக்கு செல்வா ஆக்சுவலா. ஆனா அது எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸ்லயும் இருக்காது. இப்ப இந்த கார்னர் வர்சஸ் முரே ரூல்ல கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? இன்சால்வென்ட் பார்ட்னரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா,
சால்வெண்ட் பார்ட்னர் இன்சால்வெண்ட் பார்ட்னரோட கடன்லாம் அடைச்சிருங்கன்னு தானே கேஸ் சார். கரன் வர்சஸ் முறை கேஸே அதானே. அந்த மாதிரி தான் இது பார்ட்னர்ஷிப் டீட். அதாவது இது எப்படின்னா வந்து ஏமாற்றுபவனை விட்டுவிடு, ஏமாறுபவன் இல்ல, யார் நல்லா இருக்கானோ அவன் லெட் ஹிம் டேக் த ரிஸ்க், லெட் ஹிம் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த மாதிரி ஒரு கிளாஸ். அத தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, கரெக்ட்னு சொல்ல முடியாது. see if I'm very sure that I'm going to have a progressive business, இது ஒரு பெரிய ரிஸ்கே இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன், எனக்கு பெருசா ஒரு அமௌண்ட் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவன் வந்து அந்த சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பான், பரவாயில்ல ப்ரொவிஷன் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா எப்ப அவன் வந்து ஒரு ப்ராக்ரசிவ் பிசினஸ் ஃபோர்ஸி பண்ணலையோ அப்போ உஷாராயிடுவாங்க பார்ட்னர்ஸ். அது ரெண்டும் இருக்கு செல்வா. அந்த மாதிரி தான், அதுக்கு தான் இங்க போட்டிருக்காங்க பாருங்க, as between themselves to continue the business. அதனால தான். ஓகேவா செல்வா? ஸோ இப்போ ஒரு நிமிஷம். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த சாப்டர் எடுக்கும்போது ஒன்னொன்னா வரும் செல்வா, அப்போ உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகும். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்கான். ஆனா ஒரு நல்ல விஷயம் நம்மளது இன்டர்ல என்னன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் கேட்பான், பேலன்ஸ் ஷீட் கூட கேட்க மாட்டான், ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க கண்ணா, இதெல்லாம் நீங்க போட்டுக்கணும். ஓகே, இதெல்லாம் போடணும், போட்டா தான் இது பண்ண முடியும் ஈஸியா. ஏஎஸ் கேபிட்டல் அக்கவுண்ட், சாரி ஏஎஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட், பிஸ் கேபிட்டல் அக்கவுண்ட், சிஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டு ப்ராஃபிட் லாஸ் 2016 12,000. அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் 4,000. ப்ராஃபிட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் ஏபிசி 12,000 16,000 16,000. அப்புறம் குட்வில் அக்கவுண்ட் டெபிட் 16. ஆனா ஒரே நிமிஷம் கண்ணா, எல்லாருக்குமே நான் சொல்றேன், டி அக்கவுண்ட் ஃபர்ஸ்ட் போட்டுருங்க அண்ணா, அக்கவுண்ட்லாம் போட்டுட்டு அப்புறம் ஜர்னல் என்ட்ரிஸ் போடுங்க, அப்ப பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனா இந்த சமயம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இந்த சமயம் வந்துட்டுனா டக 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 டகன்னு ஜர்னல் என்ட்ரிஸ் போட்டுருங்க. ஓகே, பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்புறம் பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெத் 1870. அப்புறம் பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் டு ஏபிசி பிரிச்சுக்கிறாங்க 1830 6440 6440. அப்புறம் ஏஎஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு ஏஎஸ் லோன் அக்கவுண்ட் 32,760. இதுதான் மிஸ் ஆகுதா? இது இந்த பேலன்சிங் பண்ணும்போது இப்ப பார்ட்னர் கேபிட்டல் அக்கவுண்ட் பாருங்க கண்ணா, ஒன்னொன்னா போட்டிருக்கேன், புரியலன்னா திருப்பி வேணா போடுறேன், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே ஒரு ப்ரொசீஜர் வச்சிருப்போம்ல, அழகா எப்பவுமே ரீவாலுவேஷன் அக்கவுண்ட், கேபிட்டல் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட்லாம் ஓபன் பண்ணணும், அந்த மாதிரி இப்ப கேபிட்டல் அக்கவுண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சுக்லாம்பரதனம் விஷ்ணு மாதிரி ஏபிசி ஓடது ஃபர்ஸ்ட் நம்ம இங்க போட்டுறணும். ஓகே, ஓப்பனிங் பேலன்ஸ். அப்புறம் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம்ல நம்ம நகரி இதுல போட்டிருக்கோமே 2 பிஸ் கேப்லாம், அதோட கான்ட்ரா என்ட்ரி வரணும் இல்லையா, பை அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் வந்து 4,000. அப்புறம் பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்டோடது 12,000 16,000 16,000, அந்த என்ட்ரி இங்க வந்துரும். அப்புறம் அதே மாதிரி பை ப்ராஃபிட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் 4,830 6440 6440 அது. அப்புறம் வந்து ரீவாலுவேஷன் ப்ராஃபிட், இது நீங்க ரீவாலுவேஷன் ப்ராஃபிட்னு போடலாம், தப்பு கிடையாது. இந்த ரீவாலுவேஷன் ப்ராஃபிட்னு போடலாம், பை ரீவாலுவேஷன் ப்ராஃபிட். சொல்லுங்க செல்வா. தோ இதுவா, இது பை ரீவாலுவேஷன் ப்ராஃபிட் கண்ணா, இதோ 4,830 6440 6440 பை ரீவாலுவேஷன் ப்ராஃபிட்னு போடுவோமே. இது ரீவாலுவேஷன் ப்ராஃபிட்னு வரணும், மாத்திக்கோங்க. இதுதானே கேக்குறீங்க? பை ரீவாலுவேஷன் ப்ராஃபிட்னு வரணும், மாத்திக்கோங்க. 4830 6440 6440. ஓகேவா?
அப்புறம் அதே மாதிரி டூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது ஸ்டார்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஆக்சுவலா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆல் த அக்யூமுலேட்டட் ரிசர்வ்ஸ் அண்ட் இதுக்கு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்ல இம்பாக்ட் கொடுப்போம்ல. ஓப்பனிங்கோடது இங்க கொடுத்துருக்கோம், போனஸோடதும் அங்க இம்பாக்ட் கொடுத்துருக்கோம், அப்புறம் ரிவைஸ்டு 12,000 16,000 60,000 நம்ம இங்க காமிச்சிருக்கோம். ஓகே, எவ்ரிதிங் அல்டிமேட்லி வில் லேண்ட் அப் இன் யுவர் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் ரிட்டையர் ஆறாங்க இந்த சம்ல? விஜயலட்சுமி யார் ரிட்டையர் ஆறாங்க? சூப்பர் கண்ணா. அப்ப ஏக்கு தானே நம்ம செட்டில்மெண்ட் பண்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஏவை வந்து இது பண்ணி ரிமைனிங் இப்போ சம்ல பார்க்கணும். ஏக்கு வந்து பெய்ட் ஆஃப் வந்து ஏக்கு வந்து எப்படி பே ஆஃப் பண்ண போறாங்க அப்படின்னு ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஒண்ணுமே கொடுக்கவே இல்லை. அப்பனா என்ன அர்த்தம்னா அவங்க இப்ப செட்டில் பண்ண போறதே இல்லைன்னு அர்த்தம். அப்பனா ஏயோட அக்கௌண்ட் என்னன்னு சொல்லுவோம்? பேலன்சிங் ஃபிகரா டூ லோன் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்சிங் ஃபிகர் வரும். இது புரியுதா? கஷ்டமா இருக்கா? ஈஸியா இருக்கு. யாருக்காவது யார் கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்க, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். 1 மினிட் அப்சர்வ் பண்ணுங்க அந்த சம்ம. புக் வச்சிருந்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுங்க. இதான் செல்வா, இதோ இதோடது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கொடுத்துருந்தாங்கல்ல 20,000 16,000. ஃபர்ஸ்ட் பேஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட். ஆமா செல்வா, அது அது வந்து நீங்க இதுல காமிக்கணும்ல. அது வந்து அக்யூமுலேட்டட் ரிசர்வ்ஸ் மாதிரி தானே உங்களுக்கு. ஸோ ஆமா கண்ணா, ப்ராஃபிட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இது கிரெடிட் சைடுனா கேபிட்டல் அக்கௌண்ட்ல அது டெபிட் சைடு தானே. கான்ட்ரா தானே கண்ணா, கரெக்டா? இல்ல இல்ல புரியுது. அதான் நான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த சைடுல பை ஏ கேபிட்டல் அக்கவுண்ட், பி கேபிட்டல் அக்கவுண்ட், சி கேபிட்டல் அக்கவுண்ட் இப்படி போடுறாங்கன்னா இதுதான் பேஸ் இல்ல. 20,000 16,000 அதாவது இந்த 48,000 கரண்டா இருக்கிற ப்ராஃபிட்ல பிரிச்சு ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? நம்ம சம் அப்படிதான் ஸ்டார்ட் பண்றோம். ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட் which showed a net profit of 48,000 was to be reopened. அப்ப முன்னாடி இருக்கிறதும் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் தான் இல்லையா? ஆ. ம். இல்ல சொல்லலாம். இப்ப வந்து இப்ப நான் இத கொண்டு வராம, ஓகே, இப்ப நான் இத கொண்டு வராம இப்ப இத மட்டும் நான் போட்டேன் அப்படின்னா தென் அப்ப நான் என்ன பண்றேன்னா ப்ராஃபிட்ட வந்து கரெக்டா அப்டேட் பண்ணலாம்னு அர்த்தம். இது நான் என்ன பண்றேன்னா இப்ப P&L அட்ஜஸ்ட்மெண்ட் ஓபன் பண்ணும்போது பை கேபிட்டல் அக்கவுண்ட், ஏ கேபிட்டல் அக்கவுண்ட், பி கேபிட்டல் அக்கவுண்ட், சி கேபிட்டல் அக்கவுண்ட்ன்றது இங்க போட்டேன்னா அப்ப கேபிட்டல் அக்கவுண்ட்ல நான் வந்து டூ ப்ராஃபிட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட், ஏக்கு வந்து 20,000, பிக்கு 16,000, சிக்கு 12,000 அப்படி நெட்டா காமிக்கணும்ல. ஏன்னா நான் அந்த பி கேபிட்டல் அக்கவுண்ட் 4,000 அங்க காமிக்கிறேன்ல. கரெக்டா சொல்லுமா? புரியுதா? புரியலையா? சோ இங்க இதோட இதோட கான்ட்ராவ இந்த பக்கம் நான் காமிக்கிறேன். தோ அதர் எண்ட. ஆமா, P&L டீடைல்டா எடுத்துட்டு வரோம். கரெக்ட். ஓகேவா? இப்ப போனஸ் 4,000 பி கேபிட்டல் அக்கவுண்ட், இங்க பாத்தீங்கன்னா பை போனஸ் P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் பி ல 4,000. அதே மாதிரி டூ ரிவைஸ்டு P&L 44,000 12,000 16,000 லெஃப்ட் சைடுல வருதா? இத வந்து இந்த பக்கம் காமிக்கிறோம் நம்ம. பை ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட் 12,000 16,000 இந்தா காமிக்கிறோம். இது மட்டும் மாத்திக்கோங்க கண்ணா எல்லாரும். பை ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட்னு வரணும், P&L அட்ஜஸ்ட்மெண்ட் வராது. ஸோ ஏ ரிட்டையர் ஆனாங்க ஃபர்ஸ்ட் ஏ வந்து இவங்க சொல்லலாம், ஒண்ணுமே சொல்லலைன்னா யூ கேன் கிவ் அ ரியலிஸ்டிக் அசம்ஷன் தட் சி சப்போஸ் இல்ல மேம் நான் வந்து ரியலிஸ்டிக் அசம்ஷனா எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி லோன் வந்து இவங்க கொடுக்கல, ஏன் வந்து அவங்க லோனா எடுத்துக்கிறாங்க தெரியுமா? இவன் வந்து குட்வில் பேலன்ஸ் ஷீட்லயே எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்றது நினைக்கிறாங்கன்னா ஃப்ரெஷ்ஷா குட்வில் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
இது ஏபிசி மூலமா கிரியேட் பண்ண குட்வில்ல ரெப்புடேஷன் வேல்யூவேஷன். இப்போ பிஎன்சி என்ன நினைக்கிறாங்க, ஏன் தான் போயிட்டானே நம்ம ஃப்ரெஷ்ஷா குட்வில்ல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், வேண்டாம் இப்ப அவர் போனது போனதா தூக்கிடுவாங்க தூக்கிடுவாங்க. இல்லக்கண்ணா மொத்தமா தூக்கிடுவாங்க, அவருக்கு உண்மையே கொடுக்க மாட்டாங்க. ஆமான்னு சொல்லுமா, பிசிக்கு மட்டும் இது பண்ணிட்டு அப்படியே ஜீரோ ஆயிடும், அவ்வளவுதான். ஆமா 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 கரெக்ட் ஆமா. ஆமா, சில சம்ல சில டைம்ல ரொம்ப ரேர் சர்க்கம்ஸ்டன்சஸ் இவங்க நினைச்சா வேணா ஒரு ஷேர் வேணா போற பார்ட்னருக்கு கொடுக்கலாம், ஏன்னா அவனும் பாவம் தானே, அவனும் கஷ்டப்பட்டு தானே அந்த ஒரு ரெப்புடேஷன் கிரியேட் பண்ணியிருக்கான். சில சம்ல அது மாதிரி வரும், மெஜாரிட்டி சம்ல இவங்க ரெண்டு பேரும் தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏவோடது முடிஞ்சிட்டா, பியோடது ஆஸ் யூஷுவல், பியில் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் கிடையாது. ஆஸ் யூஷுவல் டை பேக் பண்ணி டூ பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு பி சி அப்படியே போட வேண்டியதான். ஓகேவா செல்லமா, எல்லாருக்கும் புரியுறதா? அக்ஷயா, ஆயிஷா, செல்வா, அஸ்வினி, விஜயலக்ஷ்மி, வஷிதா இல்ல, ஸ்ரேயா, ஸ்ரேயாவும் இல்ல. ஓகே, விஜயலக்ஷ்மி இருக்காங்களே, சாரி வஷிதா தான் இல்ல. வஷிதா இருக்காங்க, செல்வா, ஆயிஷா, அஸ்வினி, அக்ஷயா. ஓகே ஓகே கண்ணம்மா, இதுதான் வந்து இந்த சம்மோட கிரக்ஸ். ஓகேவா? ஸோ இது ஹோம்ஒர்க்கா போடுங்க. நெக்ஸ்ட், காம்பஸ், கோன் அண்ட் சர்க்கிள் ஆர் இன் பார்ட்னர்ஷிப் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் in the ratio of 3:2:1. டைப் 3 ப்ராப்ளம், சரியா? நான் ஃபர்ஸ்ட் சம் படிச்சுட்டு சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறம் we will go to ஸ்டெப்பா போலாம், சரியா? காம்பஸ் கோன் மூணு பேர் பார்ட்னர்ஸ் 3:2:1. ஒரே ஒரே நிமிஷம், ஜஸ்ட் 1 minute, வாட்டர் மட்டும் குடிச்சுக்கிறேன், ஒரு நிமிஷம், காஃப் வருது. ஓகே. The balance sheet of the firm as on 31st December was as follows: compass, cone, circular, reserve, sundry creditors, மிஷினரி, ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபர்னிச்சர், சண்டரி டேட்டாஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டார்டிங் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டேட்டாவை எடுத்து ஃபர்ஸ்ட் 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்போம் இல்லையா? ரீவாலுவேஷன், ஸ்டெப், என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன? ஓப்பனிங் ஆஃப் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட், கரெக்டா? அடுத்தது ஸ்டெப் 2, வெரி குட் ரா, சூப்பர். ஸ்டெப் 3, பேலன்ஸ் ஷீட். ஓகே, சம்ல மட்டும் பேலன்ஸ் ஷீட் கேட்டிருக்காங்களான்னு பாருங்க கண்ணா, இல்லைன்னா வேண்டாம். பட் ஜென்ரலா ஒரு ஃபுல்லா என்ன சொல்றது, ஒரு ஃபுல் மீல்ஸ்னா தயிர் சாதத்தோட முடிக்கிற மாதிரி பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட ஃபுல் இது பேலன்ஸ் ஷீட்டோட முடிக்கணும், சரியா? இல்லைன்னா பரவாயில்ல, இதுதான் ப்ராசஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரீவாலுவேஷன் அக்கௌண்ட். ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல வந்து அக்ஷயா உங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறேங்கண்ணா. இப்போ இந்த சம்ல டேட்டா கொடுத்துருக்காங்க, ரீவாலுவேஷன் இதுல வந்து கோன் வந்து ரிட்டையர் ஆறாரு, யார் ரிட்டையர் ஆறாங்க அது நீங்க நோட் பண்ணிக்கணும். ஸ்டெப் நம்பர் 4, ஹூ இஸ் ரிட்டையரிங்? பாருங்க, கோன் இஸ் ரிட்டையரிங். இப்போ கரண்டா அவங்க எந்த ரேஷியோல வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க? 3:2:1, கரெக்டா? இல்ல ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட், ஃபியூச்சரா இருக்க போற ரேஷியோ என்ன? தட் இஸ் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2. கோன் இல்லாம 3:2, அதுவும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அடுத்தது என்னெல்லாம் சொல்றாங்க ரீவாலுவேஷன்ல? இப்போ அக்ஷயா, நான் கேக்குறேன், அக்ஷயாவும் ஆயிஷா ரெண்டு பேரையும் கேக்குறேன்டா. சோ நீங்க சொல்லுங்க, ரீவாலுவேஷன்ல இது எந்த சைடு வரும்னு சொல்லுங்க. மிஷினரி
இல்ல இல்ல இப்படி கேக்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த கேபிட்டல் அக்கவுண்ட் காம்பஸ் கோன் சர்க்கிள்லாம் எங்கடா வரும் அக்ஷயா? குட். 40,000, 60,000, 20,000 கரெக்டா? சூப்பர்ரா. அக்ஷயா ரிசர்வ்ஸ் என்னடா பண்ணோம் 30,000? வெரி குட். சூப்பர். வெரி குட். சூப்பர். எல்லாருக்கும் புரியுறதா? ஸ்டெப் ஸ்டெப்பா ஓகேவா? அடுத்தது சன்ட்ரி கிரெட்டாஸ் எங்கடா போடும்? ஓ, இங்க பேலன்ஸ் ஷீட் இல்ல. லைபிலிட்டி சைட் கரெக்ட். இந்த சம்ல இல்ல. இப்ப மிஷனரி அட் காஸ்ட் 50,000 கொடுத்துருக்காங்க. இது எங்கடா வரும்? ரிவால்யூஷன் எஃபெக்ட் கொடுக்கணும். பட் இப்போதைக்கு பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடுல 50,000 மட்டும். குட். ஃபர்னிச்சரும் அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்ல காமிப்போம். சண்டே டெட்டார்ஸும் எட்டுக்கு அந்த மாதிரி காமிப்போம். ஸ்டாக்கும் காமிப்போம். கேஷ் அட் பேங்க் காமிப்போம். ஓகே, இப்போ இது பேஸ் ஒர்க் முடிஞ்சிருது. இப்போ மிஷனரி வாஸ் டு பி ரீவேல்யூட் அட் ரேட் ஆஃப் 45,000. அக்ஷயா இப்போ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல இதுக்கு ரிலேட்டடான இம்பாக்ட் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல எங்க வரும், பேலன்ஸ் ஷீட்ல எங்க வரும், அது சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. சூப்பர். பை மிஷனரி அசெட் சைடுல. இல்ல 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 பை மிஷனரி 45,000 இல்ல செல்லம், யோசிங்க. அட்டு வந்திருக்கேன். 3,000 கரெக்ட். 3,000 பண்ணிட்டு பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளவு காமிப்போம்? ஆ சூப்பர். வெரி குட். எக்ஸலண்ட். ஸ்டாக் வாஸ் டு பி. சொல்லுங்க செல்வா. ம். 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 கொஸ்டின் புரியலையேடா, திருப்பி சொல்லுங்க. ம். ம். ஆ கரெக்ட். செல்லம். ம். ஆ நெட் ஆஃப். ஆமா, நெட் ஆஃப் மெஷினரி அமௌண்ட் இதான் பண்ணணும். ஏன்னா அது ஆல்ரெடி வந்து 31st டிசம்பர்ல இந்த காஸ்ட் காமிச்சிட்டாங்களே செல்லம்மா. 31st டிசம்பர் 2020 டேட்டா கரெக்டா? நம்ம பார்க்க போறது வந்து 31st மார்ச் 2022 ஓட டேட்டா கரெக்டா? ஆமா. ஆமா. அதாவது 31st டிசம்பர் 2022ல வந்து இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா இட் வாஸ் அக்ரீட் தட் adjustments were to be made in balance sheet
on 31st March 2022ல இல்ல இல்ல சாரி 2022 கிடையாது 2023 மாத்திக்கோங்க. இதுல வந்து அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்பனா இது முடிஞ்சிருச்சு. இது அதாவது இது இந்த ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன்லாம் நெட்டா முடிஞ்சு இருக்கிற வேல்யூல இருந்தானே ஓப்பனிங் தானே இது ஓப்பனிங் 42,000ல ஃபார் யுவர் ஜான் 2023 மை நெட் மிஷினரி வேல்யூஸ் 42,000ல. ஸோ நான் ரீவேல்யூவேஷன் 31st மார்ச் பார்க்கும்போது லேட்டஸ்டா இருக்கிற நம்பரை தானே பார்க்கணும். Stock was to be stock was to be reduced by 2%. அக்ஷய் சொல்லுக்கண்ணா இதுல வந்து 2% வந்து ஸ்டாக் வாஸ் டு பி ரெடியூஸ்ட்னு சொல்றாங்க. அப்ப என்னடா பண்ணோம்? சூப்பர் சூப்பர் சொல்லுங்க. சூப்பர் கண்ணம்மா, வெரி குட் வெரி குட் கண்ணா. ஐஷா நீங்க வாங்க கண்ணா. ஐஷா அந்த சிடிஇ முன்னே சொல்லுங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு தொண்டை ஒரு மாதிரி இருக்கு. எவ்வளவு 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 அமௌண்ட்ரா போடுவோம் டெபிட் சைட்ல? ஒரு நிமிஷம் செல்வா, ஒரு நிமிஷம். ஆயிஷா எவ்வளவு அமௌண்ட் போடுவாங்கண்ணா? கரெக்ட். இதுல இருக்கும்போது என்ன போடுவோம் பேலன்ஸ் ஷீட்ல? அசெட் சைட்ல, அசெட் சைட்ல என்ன போடுவோம்? பேலன்ஸ் ஷீட் 600. வெரி குட், சூப்பர். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் would be 4,000. அது என்ன பண்ணுவோம் நம்ம? அதாவது 3,000 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க கண்ணா. 4,000 இப்ப பண்ண சொல்றாங்க. எதனால அப்படி பண்ண சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கரெக்ட். ஏன் அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? எதனால இருக்கும்னு நினைக்கிறீங்க? 3,000 ரூபாய் இருக்கிற பீரியட்லயே 4,000 ரூபாய் சொல்லுங்க. எக்ஸஸ் அதாவது the வந்து the composite circle, they would have anticipated some more disappointments in terms of data, resulting which they would be thinking to increase the doubtful debts for another 1,000 rupees. Okay, அப்போ again you are increasing provision நால 2 PDD 1,000 போடுறோம். ஓகேவா? ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட்ல போடும்போது 80,000 மைனஸ் 4,000 76,000 அப்படி வரும். சூப்பர் கண்ணா. கடைசியா ஈ சொல்லுங்க. இ ஆமா சொல்லுமா. ஈவாலுவேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைடுல அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் 300 போட்டுருவோம். அப்புறம் வந்து பேலன்ஸ் ஷீட்ல வந்து 300 போட்டுருவோம். ஓகேவா? இது சூப்பர், வெரி குட் ஆயிஷா, வெரி குட். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? டவுட் இருக்கா இந்த என்ட்ரிஸ் போட்ட வரைக்கும்? ஓகே குட். ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல நம்ம வந்து இது பண்ணும்போது 300 ருபீஸ் வருது ரிமைனிங். இதை வந்து நம்ம 3:2:2 அந்த ரேஷியோ இல்லையா 1 அந்த ரேஷியோல பிரிச்சிருவோம். 300 into 3/5, 300 into 2/5, 300 into அதான் ரிமைனிங் எவ்வளோ 300னா இதுவே 300. சாரி 300 into 2 3/6 6 6 50
பிரிச்சிருவோமா? இப்ப இந்த அமௌண்ட்ட அஸ்வினி வாங்க அஸ்வினி. திடீர்னு கரகரமாச்சு. ஓகே. அஸ்வினி வந்துட்டீங்களா? இப்போ இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் போடணும் அப்படின்னு பார்க்க போறோம் அஸ்வினி. ஓகே, ஒன்னொன்னா நீங்க சொல்லுங்க. என்னெல்லாம் அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல நம்ம போடணும்? வெரி குட், வெரி குட் கண்ணா. ஓப்பனிங் கேபிட்டல் சூப்பர். பிரிச்சு பிரிச்சு போடுறது வெரி குட். அப்புறம் வெரி குட் சூப்பர். அப்புறம் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க கண்ணா. சிலதெல்லாம் நானே அப்டேட் பண்றேன். இப்போ இது வரைக்கும் போட்டோமா? இப்போ வந்து ஓகே நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ ஹோல்ட் பண்ணிக்கோங்க கண்ணா. நான் சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க partnership agreement provided that on the retirement of the partner, goodwill was valued at 24,000 and Cohn's share of the same was to be adjusted into the accounts of Compass and Circle. The profit up to date of the retirement was estimated at 18,000. Cohn was to be paid off. Compass and Circle were to bring such an amount so as to make their capital in proportion to this new profit sharing ratio. Subject to the condition, the cash balance of 20,000 was to be maintained as working capital. அதாவது இப்போ குட்வில்லோட இப்போ எஃபெக்ட் சொல்லி தரேன் பாருங்க. இவங்க ஒரு ஒரு வார்த்தை சொல்றாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னன்னா கோன் was to be paid off in full. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோனுக்கு உடனே பேமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு என்ன தோணும்? லோன் வரவே வராது, டூ பேங்க் அக்கௌண்ட் தான் போட்டு க்ளோஸ் பண்ணணும். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னா, கேஷ் பேலன்ஸ் வந்து மினிமம் 20,000 ரூபாய் வந்து ஷுட் பி மெயின்டைன்ட் அஸ் அ ஒர்க்கிங் கேபிட்டல். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கேஷ் பேலன்ஸ் மினிமமா 20,000, 20,000 was to be maintained. அப்படின்னா என்ன? என் கேஷ் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் இந்த பேலன்ஸ் ஷீட் ஷுட் பி 20,000. இதெல்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ குட்வில் ட்ரீட்மெண்ட் சொல்லித்தரேன். குட்வில் வந்து 24,000 வேல்யூ பண்ணிருக்காங்க. அண்ட் கோன் ஷேர்ஸ் ஆஃப் த சேம் மஸ்ட் பி அட்ஜஸ்டட் இன்டு தி அக்கவுண்ட்ஸ் ஆஃப் காம்பஸ் சர்க்கிள். அப்ப என்ன அர்த்தம்? அது காம்பஸ் அண்ட் சர்க்கிள்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள போகுது. இப்ப எப்படி இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தமா 24,000 இல்லையா? 24,000ன்றது வந்து வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். இவங்களோடது வந்து கரண்டா வந்து 3 + 2 5 + 6. அப்பனா என்ன அர்த்தம்? இவரோடது 3/6, இவரோடது 2/6, 1/6. இப்போ மொத்தம் 6 ஷேருக்கு 24,000னா யார் இங்க ரிட்டையர் ஆறாங்க? ஐஸ்வர்யா. அப்போ ரெண்டு பகுதி ஆஃப் ஷேர் எவ்வளோ? 8,000. அப்போ இந்த 8,000த்தை நம்ம இப்போ அக்கார்டிங்கா அட்ஜஸ்ட் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோல அட்ஜஸ்ட் பண்ணணும். நியூ ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஓல்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. காம்பஸோடது சர்க்கிளோடது என்ன வந்து எப்படி பண்ணணும்? கெய்னிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு நியூ ரேஷியோ மைனஸ் ஓல்ட் ரேஷியோ. சாரி, gaining ratio is equal to new ratio minus old ratio 3/5 minus 3/6, which is 3/30. ஓகே, அப்போ 2000 இப்போ வந்து 2,400 and 5,600 டோட்டலா எவ்வளோ? 8,000 ரூபாய இது ரெண்டுத்துல பிரிக்கிறோம். 8,000 ரூபாயில இது ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டு இந்த 2,400 5,600 தான் இங்கே காமிக்கிறோம். by compass capital account 2,400, by circle capital account 5,600 to யார் கொடுக்குறாங்க? கோனோட ஷேர யாருக்கு போறது? காம்பஸ்க்கும் சர்க்கிள்க்கும் போறது. debit the receiver, credit the giver. So 2,400
இங்க 2405 6000 குட்வில் முடிஞ்சு போயிடுச்சு. ஓகே, அடுத்தது சம்ல வேற என்ன இருக்கு? எதுக்கண்ணா? ஆமா, அதுக்கு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்கண்ணா. ஒண்ணும் இல்ல, என்னோட பேலன்ஸ் ஷீட்டோட ஃபைனல் கேஷ் நான் காமிக்கிறேன்ல, அது எனக்கு 20,000 ரூபாய் இருக்கணும் அப்படின்றாங்க. என்னோட பேலன்ஸ் கேரி டவுன் ஆஃப் த பேங்க், அப்போ பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணும். எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடணும். ஓகேவா? அதான் இப்போ அடுத்த ஸ்டெப் ஒர்க்கிங்ஸ் அதான் சொல்லி தர போறேன் இப்போ, பேங்க் அக்கவுண்டோடது. ஒரே ஒரு நிமிஷம், வேற ஒரு ஒன்னே ஒன்று உங்களுக்கு அப்டேட் பண்ணும் இதுல. என்னமோ கரெக்ட் சொல்லு. கரெக்ட் கரெக்ட், ப்ராஃபிட்டை வந்து எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. கரெக்ட், தேங்க்ஸ். அதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். தேங்க்யூ கண்ணா. அதுதான் வந்து இந்த 9000 6000 3000 இந்த ரேஷியோல 3:2:1 ரேஷியோல ப்ராஃபிட்டையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. நார்மலா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்யூமுலேட்டட் ரிசர்வ்ஸ் என்ன பண்ணுவோம், பிஎன்எல் அக்கௌண்ட்ல போட்டு பிரிச்சிருவோம். அப்போ நம்மளுக்கு இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்டேட் ஆயாச்சு. ரிட்டையரிங் பார்ட்னருக்கு வந்து ஷுட் பி பெய்ட் இன் கேஷ்னு சொல்லியாச்சு. ஆனா ரிட்டையரிங் பார்ட்னருக்கு எவ்வளவு கேஷா பே பண்ணோன்றது நம்மளுக்கு தெரியாதே. அதுக்கு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். புரிஞ்சுதா? அந்த ஒரு வேர்டு ரிட்டையரிங் பார்ட்னர் ஹாஸ் டு பி பெய்ட் இன் ஃபுல்லுன்னு வந்தாலே டக்குன்னு என்ன தோணணும் உங்களுக்கு, பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணியே ஆகணும். அப்பதான் அவருக்கு எவ்வளோ வந்து ஃபேம் கிட்ட இருந்து போக வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்றது தெரியணும். சரியா? அப்போ பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றோம். பேங்க் அக்கவுண்ட் ஓபன் போது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ, 40,000. ஓகேவா? அடுத்தது இதுல பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இங்க ஏதாவது பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கோன் எதுவுமே இல்லை. டூ பேலன்ஸ் brought down 40,000 நம்மளுக்கு தெரியும். பை பேலன்ஸ் கேரி டவுன் 20,000 அவங்க கொடுத்துட்டான். ஏன்னா க்ளோசிங் பேலன்ஸ் இது மெயின்டைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? இன்னும் ஒரு பெண்டிங் வந்து என்ன இருக்குன்னா, சம்ல ஒரு 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 இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா படிச்சு பாருங்க. அதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஒவ்வொரு சம்லயும் ஒரு ஒரு நியூவன்சஸ் இருக்குன்னு சொல்றேன்ல, அதுதான். Compass and circle to bring in some cash to the firm which is equal to making their capital in proportion to their new profit sharing ratio. அப்படின்னா என்ன அர்த்தம்? காம்பஸும் சர்க்கிளும் கொஞ்சம் கேஷ் எடுத்துட்டு வரணும், which is equal to make their capital in proportion to new profit sharing ratio. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டேட். இதுக்கு தான் இப்போ வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்க போறோம். இந்த சம் இது வரைக்கும் புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? இந்த சம் வரைக்கும் போட்டுட்டு வரீங்களா ஹோம்ஒர்க் நாளைக்கு? ஓகேவா? அஸ்வினி, அக்ஷயா, செல்வா, ஸ்ரேயா, விஜயலட்சுமி, இந்த கடைசி ஸ்டெப் மட்டும் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். மற்றது எல்லாமே போட்டு வாங்க. ஓகே, இந்த ஸ்டெப்போட நாளைக்கு 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 வந்து ஃப்ரைடேவா, சாட்டர்டே என்னைக்கு மீட் பண்ணும்போது இந்த ஸ்டெப்பை நான் கன்க்ளூட் பண்ணிடுறேன். சரியா? கொஞ்சம் ஒர்க்கிங் இருக்கு இதுக்கு, அதை காமிச்சிட்டு உங்களுக்கு நான் கன்க்ளூட் பண்ணிடுறேன். சரியா? இந்த பாயிண்ட் வரைக்கும் முடிச்சுட்டு வந்துருங்க, மற்றதெல்லாம் நம்ம முடிச்சிடலாம். ஓகே, அப்புறம் 12th சம் இல்லஸ்ட்ரேஷன் 12th வந்து ஈஸி சம். இது ஓகேவா? இது ரொம்ப ஈஸி, சாதாரண அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அவன் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கான். இது நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பண்ணிடலாம். இது ஹோம்ஒர்க். அடுத்து நாளைக்கு கிளாஸ்ல ரிட்டையர்மெண்ட் கம் அட்மிஷன் எடுத்துருவேன். ஓகே, ரிட்டையர்மெண்ட் கம் அட்மிஷன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒரே மாதிரி சம்ம. எப்படி ஒரு பாயிண்ட்ல கிளப் ஆகும், ஒருத்தர் உள்ள வருவாரு, இன்னொருத்தர் வெளில போவார். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா? illustration 12 is homework, illustration 11 is also homework, illustration 10 is also homework. எல்லாருக்கும் இந்த சீக்வன்ஸ் புரியுதா? 10 and 11 நல்லா புரிஞ்சுதா? இந்த டவுட் இருக்கா? 11th நான் சொல்லி கொடுத்த வரைக்கும். ஆயிஷா, அக்ஷயா,
அஸ்வினி, செல்வா, விஜயலட்சுமி, ஸ்ரேயா. ம். போட்டு பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரியா? எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் கிளாஸ் முடிஞ்ச உடனேவே வீடியோ வந்து இன்னைக்குள்ள போட்டுறேன். கோ த்ரூ பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டச் விட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நீங்க யூ வில் டாக் டு த ப்ராப்ளம். ப்ராப்ளம் கிட்ட நீங்க பேச ஆரம்பிப்பீங்க அப்பதான். சரியா? ஓகே கண்ணா. பை பை. தேங்க்ஸ் அக்ஷயா. அஸ்வினி தேங்க்யூ. அக்ஷயா தேங்க்யூ. ஆயிஷா தேங்க்யூ. செல்வா தேங்க்யூ. விஜயலட்சுமி தேங்க்யூ. பை கண்ணா. தேங்க்யூ.